ஏதாவது சொல்லிட்டோம்னா ஏதாவது மாற்றி சொன்னால் முன்னாடி ஒருத்தர் எழுதி அது வாய்ப்பு கிடைக்கும். இப்போ எழுதுறதுக்கோ எதையாவது ஒன்று போட்டு மாற்றி தான் சொல்கிறாங்க. சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் நான் பேசாத ஒரு விஷயத்த சொல்லி சீனோட அதிகமாக எனக்கு போஸ்டர் வச்சுருக்காரு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அப்போ வீட்டில் எங்கள் அப்பாட்ட வரும்போது சொல்லிட்டு வந்தேன், இனி அஜித்துக்கு அப்புறம் நான் தான் அப்படின்னு. என்ன சொல்கிறேன் அப்படின்னாரு. அவரும் வருஷத்துக்கு ஒன்று தான் பண்ணுறாரு, நானும் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுறேன். என்ன அவர் படம் ஃபுல்லாக வருவார், நான் படத்தில் ஒரு 2-3 சீன் தான் வருவேன் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு அருமையான வாய்ப்பு சதாசிவம் சார். இது கொஞ்ச நேரத்தில் உதயகுமார் அண்ணன் பேசும்போது ஃபங்க்ஷன் மாதிரி வந்துட்டோமோ, இது இயக்குனர் சங்க விழாவோன்னு நினச்சிட்டேன். ஏன்னா எல்லாம் வரிசையாக மாபெரும் இயக்குனர்கள் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப அழகாக பேசி பேரரசு சாரை படத்தில் கூட ஹீரோயின் கொஞ்ச நேரம் தான் அப்பான்னு சொல்லியிருப்பாங்க. உதயகுமார் சார் ஒரு 5-6 வாட்டி சொல்லிட்டாருங்கிற வருத்தத்தில் இருக்கார் பேரரசு சார். ஸோ எனக்கு இந்த விழா ரொம்ப சிறப்பான ஒரு விழா. அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி படங்களை நம்ம ஆதரவு கொடுக்கணும், என்கரேஜ் பண்ணணுங்கிறதும். ஸோ அதுக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய இயக்குனர்கள், திரைக்கதையின் பிதா திரு கே பாக்யராஜ் அவர்களும், ஆக்ஷன் பட இயக்குனர் பேரரசு அவர்களும், ஆக்ஷன் படத்தில் மற்றும் ஒரு சிறப்பான இயக்குனர் ஏ வெங்கடேஷ் அவர்களுக்கும், எஸ்ஆர் பிரபாகரன் அவர்களுக்கும், பிஎல் தேனப்பன் அவர்களுக்கும், தேவயானி மேம் அவர்களுக்கும், மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் நடிகர்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் பாட்டு போடும்போது நான் அவரை பார்க்கல, இன்றைக்கி தான் பார்த்தேன். மீண்டும் வள்ளுவர் பிறந்து வந்தது போல் ஒரு அருமையான ஒரு கெட்டப்பில் இருக்கார். இது வரைக்கும் நீளமாக முடி வச்சாங்க, ஆனால் இப்போ முடி வச்சு மேலே கொண்டை போட்டு அழகாக இருக்கார். ஸோ யாருக்காவது வள்ளுவர் பற்றி படம் எடுக்கணும், டாக்குமெண்ட் எடுக்கணும்னா தயவுசெய்து அவரை அணுகவும். இளம் வயதில் வள்ளுவர் இப்படித்தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சொல்ல முடியாது, இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோவாக போட்டு இதுதான் வள்ளுவரின் சிறிய வயது புகைப்படம்னு கூட போடுவாங்க. அதுவும் நம்ம பார்த்து லைக்கும் போடுவோம். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு அவருக்கு இருக்குது. அண்ட் இந்த படத்து மூலிமா நயன்தாராக்கு பிறகு இனிமேல் எனக்கு பட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். பிளாக் பாண்டி, இனி அவரை பாண்டி என்றே அழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த பட்டமெல்லாம் வேணாம், என்னுடைய பேரே நல்ல பேர் அப்படின்னு இருக்காரு. அதனால் அவர் இனிமேல் பாண்டின்னு தான் நீங்கள் சொல்லணும். பாண்டி நல்ல டான்ஸ் எல்லாம் ஆடி நமது தளபதி விஜய் இல்லாத குறைய தீப்பார் அப்படின்னு தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அந்த சதாசிவம் சார் டைரக்டராக படத்தை டைரக்டும் பண்ணிவிட்டு நடுவில் ஃபினான்ஷியலாக ஹேண்டிலும் பண்ணிவிட்டு எப்படி இவ்வளோ சிரிச்சிங்கன்னே நடிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா படம் ஃபுல்லாகவே ஒரு எல்லா சீன்லையுமே ஒரு ஸ்மைலிங்லேயே இருக்கார். அதில் எனக்கு தெரிஞ்ச அவருக்கு இஎம்ஐ கட்டலைங்கிற சோகமே 2-3 இடத்துல தான் இருக்குது. மற்ற இடத்துல எல்லாத்துலேயுமே அவ்வளோ அழகாக ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் அது. ஸோ அந்த ஃபேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சதாசிவம் சார். நான் உங்களோட பெரிய ஃபேன் ஆகிட்டேன். ஸோ இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர், கேமராமேன் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய படங்கள், பெரிய இன்றைக்கி இருக்கிற தயாரிப்பாளர்கள் எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் கதை சொல்ல போனார். படம் என்ன தம்பி, ஒரு 40 கோடி ரூபா பட்ஜெட் இருக்குமோ ஒருத்தர் கேட்டார். இல்லை சார் 4 கோடி ரூபா தான். ஏன் 4 கோடி ரூபாய்க்கு நான் படம் பண்ணுறதில்ல பண்ணிட்டார். ஸோ அதனால் இப்போ இருக்கிற தயாரிப்பாளர்கள் எல்லாருமே 40 கோடிக்கு படம் பண்ணணும், பெரிய லெவலில் பேசணும், பிஸ்னஸ் அந்த வெளியில் 4 பேருக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொன்னார். ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை உதயகுமார் அண்ணன் சொல்லிட்டு போயிருக்காரு. உண்மைதான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக நம்ம எல்லாரும் நம்பணும். லைஃப்பில் அட்வான்ஸ் டெக்னாலஜி வரும், லேட்டஸ்ட்டு ஃபுட்டு வரும், என்ன வேணாலும் வரும், பீஸா வரும், பர்கர் வரும், என்ன வரும். ஆனால் எங்கள் தெருவில் ஒரு ஓரமாக ஒரு அம்மா இட்லி சுட்டுருச்சு. கடந்த 25 வருஷமாக அது இட்லி மட்டும்தான் சுட்டு வைக்குது. அந்த இட்லியை சாப்பிட்றதுக்குன்னு எப்பவுமே வந்துட்டுருக்காங்க. காரணம் என்னென்னா, பசியை போக்குறதுக்கு நம்ம மனசுக்கு பிடிச்சது இட்லி தான். அதனால் அங்கே என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கான்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். சும்மா கலராக நம்ம சாயம் போட்டுக்கிட்டு பூசிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு. ஸோ அதனால் எது புதுசாக வந்தாலும் இன்றைக்கி கதை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்லிட்டு போயிருக்காரு. கண்டிப்பாக அதை வருங்காலத்தில் வரக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்படி வரக்கூடிய திரைப்படங்களில்
ஒரு வருஷத்துக்கு ஒன்றாவது நான் நடிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. எனக்கு நடிகர் சங்க கார்டு இருக்குது, உறுப்பினர் சார். டப்பிங் யூனியன் கார்டு இருக்குது, உறுப்பினர் சார். அதனால் இயக்குனர் சங்கத்தில் சேர வாய்ப்பில்லை சார். ஸோ விரைவில் உறுப்பினராக முழு ஆதாரத்தோடு நான் இருக்கிறேன் என்பதை உங்கள் மத்தியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் அடுத்த வருடம் அடுத்த திரைப்படத்தில் உங்களை சந்திக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த இஎம்ஐ கனெக்ட் ஆகிருக்குன்னு தெரியாது. கண்டிப்பாக இங்கே இருக்க எல்லாருமே வந்து இஎம்ஐ வாங்கியிருப்பீங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. கை தூக்கலாமா? அப்போ யாருமே இஎம்ஐ இல்லைண்ணா. எனக்கு இந்த படம் எப்படின்னா பல இஎம்ஐயை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அதுக்கு மலையன் சார் தேங்க்ஸ் சொல்கிறேன். இல்லை, பொதுவாக ஒரு படத்துக்கு பேமெண்ட் வாங்குறது இருக்குல்ல, அது சான்ஸை வாங்குற வர பெரிய கஷ்டம். இந்த சான்ஸ் கூட ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் இந்த பேமெண்ட் வாங்குறது இருப்பாருங்க. நானும் இந்த 26 வருஷமாக நடிச்சிட்டு இருக்கேன். சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து தயாரிக்கிற எல்லாருமே நாங்கள் படம் பண்ணுறோம், நீங்கள் சம்பளத்தை எவ்வளோ வாங்கிக்கங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் முழுசாக கொடுக்கறது ஒரு சில பேர் பட்டு தான். அதில் எங்களுடைய ப்ரொடியூசர் மலையன் சாருக்கு ரொம்ப நன்றி. அது யாரையும் குறை சொல்கிறதுக்கே கிடையாது. முதல்ல முக்கியமாக என்னுடைய திரை கடவுளுக்கு மேடையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களை ஒரு படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிற்கிற எங்களுடைய, ஏன்னா இந்த பொறுப்பு எல்லாருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். சார் இதை நான் பேசலாமான்னு தெரியாது, ஆர்வி உதயகுமார் சார் சொல்லிட்டு போயிட்டாங்க. நிறைய இடத்துல பேசணும்னு ஆதங்கம் இருக்கும். ப்ரெஸ் முன்னாடி எப்படி பேசுறது, ஒன்று சொன்னால் எதையா, இப்போ நான் நிறைய ப்ரெஸ்ஸில் பேசும்போது பார்த்தீங்கன்னா எதாவது ஒன்று சொல்லியிருப்போம், அதை மாற்றி சொல்லி போட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் முன்னாடி வந்து எதாவது சொல்லிட்டோம்னா, எதாவது மாற்றி சொன்னால் முன்னாடி ஒருத்தர் எழுதி அது வாய்ப்பு கிடைக்கும். இப்போ எழுதுறதுக்கோ எதையாவது ஒன்று போட்டு மாற்றி தான் சொல்கிறாங்க. சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் நான் பேசாத ஒரு விஷயத்த சொல்லி ஒருத்தர் ஒரு 10-20 கால் எனக்கு ஃபோன் பண்ணுற அளவுக்கு ஆச்சு. ஏன்னா நெகட்டிவாக போட்டால் தான் உங்களை பார்க்குறாங்கன்னு சொல்லி ஃபோனில் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எப்படி ஒரு இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் ஒரு படத்தை திரையுலகத்தை சரியாக வழி நடத்துறதுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கோ, நம்முடைய பத்திரிகையாளரும் உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன், உங்களுக்கும் அந்த பங்கு இருக்குது. பார்த்து எழுதுங்க, பார்த்து செய்யுங்க. ஆர்விகுமார் சார் சொல்லிட்டு போனாங்க. எனக்கு இப்போ கூட பேரரசன் என்ற ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி தான் கேட்டேன், வேண்டுகோள், ஒரு ஆதங்கம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிருந்தேன். 40 படங்கள் கிட்டத்தட்ட வெளியே வர வேண்டிய போராட்டங்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு படமும் வரும்போது எனக்கு ஒரு திருவிழாவாக ஃபீல் ஆகுது. ஒரு ப்ரொடியூசர் நடித்த எனக்கு சம்பளம் வாங்கின எனக்கே இவ்வளோ இருக்குன்னா, அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கு எவ்வளோ பெயின் இருக்கும், எவ்வளோ கனவுகள் இருக்கும், டைரக்டருக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கும்னு ஆசையாக இருக்கும். அவங்க எப்படியாவது இந்த படத்தை வெளியே கொண்டு வந்துடணுமே அப்படின்ட்டு. நிறைய பேர் கேட்பான், பாண்டி என்ன சமயத்தில் நடிக்கலையானுவாங்க. ஐயோ நடிச்சுக்கிட்டு தாங்க இருக்கேன், படங்கள் தயாரிப்பாளர்கள் வெளியே கொண்டு வரணும். அந்த ஆப்ளிகேஷனை இப்பயும் இயக்குனர் சங்கத்துக்கு முன்னாடி வைக்கிறேன். ஏன்னா தயாரிப்பாளர்களும் இயக்குனரும் சேர்ந்து மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரியை காக்க முடியும். மற்ற எல்லாருமே வேலை பார்க்குறவங்க தான். ஏன்னா கிரியேட்டர்ஸ் அவங்க தான். ஒருத்தர் கிரியேட்டர் நம்பி ஒருத்தவங்க பணம் போடுறாங்க. அந்த ப்ரொடியூசருக்கு உண்மையிலே சொல்கிறேன் சார், ரிலீஸ் பண்ணுறதுக்கு வழிகள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். ஒவ்வொரு ப்ரொடியூசர்ஸுமே முடிச்சிடுறாங்க. இப்போ புது தயாரிப்பாளர் இருக்காங்க. நம்ம தயாரிப்பாளரும் இயக்குனர் சங்கமும் சேர்ந்து ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி ஒரு படத்தை எப்படி ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணலாம், ஒரு ப்ரெஸ் மீட் இப்படி ஒரு இந்த வழியில் இத்தனை தியேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா அந்த தயாரிப்பாளர் இழந்திருக்காங்க. தனிப்பட்ட போங்க சார், இண்டஸ்ட்ரி வேணாம் சார் அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் போயிட்டார். ஸோ அந்த மாதிரி எந்த தயாரிப்பாளருக்கும் நடக்கக்கூடாது. நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கமிட்டியை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு அந்த படத்தின் மூலிமா ஒரு பெரிய வருவாய் எடுத்து ஒரு சங்கத்துக்கு வருமானம் வரலுக்கு கூட செஞ்சிங்கன்னா கைட் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இல்லை சார். இந்த வழியில் ரிலீஸ் பண்ணுங்கள். இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா அது சிறு தயாரிப்பாளர்கள் தான் 80% ஆஃப் இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் வேலை கொடுக்கறது. 10% வந்து ஒரு 10 to 20% மட்டும் தான் பெரிய படங்கள் நடக்குது. இப்போ நான் பெரிய படங்கள் நடிச்சிட்டு இருந்தேன். இப்போ பெரிய படத்தில் திருப்பி விஜய் படத்தையே திருப்பி நடிக்க முடியுமானா வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ சார் சொன்ன மாதிரி பார்க்குறதுக்கு கூட ஃபோன் பண்ணுறதுக்கு கூட வழிகள் இல்லாமல் இருக்குது. ஒரு இயக்குனரையோ தயாரிப்பாளையோ ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது எல்லாத்தையும் அணுகக்கூடிய இது கிடையாது. எங்கேயோ ஒரு ஓட்டை இருக்குது. அது யாரையும் தவறு கிடையாது. தயாரிப்பாளர் தப்பு கிடையாது, இயக்குநர்கள் தப்பு கிடையாது, டெக்னீஷியன்ஸ் தப்பு கிடையாது, பத்திரிகையாளர் தப்பு கிடையாது, யாருமே தப்பு கிடையாது. ஆனால் எங்கேயோ ஒரு ஈகோன்ற ஒரு ஓட்டை இருக்குது. அதை அடைச்சி அதை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு சரியான தீர்வு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இதில் நடிகர் சங்கமும் இணைஞ்சு செய்யணும்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என் வயசுக்கு மீறிய ஒரு வார்த்தை தான். ஆனால் நிறைய படங்கள் நிறைய தயாரிப்பாளர் பின்னாடி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு ஒரு வழியில் தான் இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறேன். அதனால் இன்னொன்று, சதாசிவம் சாரை பற்றி சொல்லி ஆகணும். இப்போ 3 நாள் முன்னாடி வரைக்கும் சார் இந்த படத்துக்கு நம்ம ப்ரமோஷன் பண்ண சார், என்ன விதத்தில் சொல்லுங்கள் சார், எல்லா இடத்துலையும் கூட நிற்போம், என்ன வழியில் போவோம், காலேஜாக போவோம், எங்கே போனாலும் போகலாம், எத்தனை பேரை பார்க்கணும் சொல்லுங்கள், உங்களுக்கு கூட நிற்கிறோம். ஏன்னா அப்படி ஒரு டீம்
ஒரு கோடையாக்டர் சார்லாம் இருக்கார், குமார் சார், ஃப்ரான்சிஸ் சார், கேமராமேன், அப்படி ஒரு டீம். ஒரு பிளானிங் வந்து அப்படி ஒரு இதில் மிஸ் ஆனதே கிடையாது. அப்படிப்பட்ட டீம் இந்த படத்தில். இப்போ ப்ரொடியூசர் வெளியே கூட சொன்னார், சார் இந்த படம் சக்ஸஸ் ஆகட்டும் சார், வரிசையாக 10 ப்ரொடியூசரை நான் உள்ளே கொண்டு வரேன் சார் சொன்னார். அப்படிப்பட்ட ப்ரொடியூசர் ஜெயிக்கணும் அப்படின்ற ஆதங்கத்தோடு தான் பேசுகிறேன். அதில் யாரும் தவறாக எடுத்துக்காங்க, மன்னிச்சுக்கோங்க. நம்மளுடைய சதாசிவம் சாரை பற்றி சொல்லி ஆகணும். நான் ஆட்டோகிராஃப் படத்தில் சேரன் சாருடைய சின்ன வயசு ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பேன். அந்த படத்தில் வந்து சேரன் சார் வந்து மிகப்பெரிய கஷ்டப்பட்டார். அவர் மாதிரி ஒரு திரைக்கலைஞர் கஷ்டப்பட்டு தான் நான் பார்த்து சொல்கிறேன். அப்போது ஷூட்டிங் நடிச்சிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு கடங்காரங்க வருவாங்க, ஷூட்டிங் பேக்கப் ஆகிடும். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஐயோ ஷூட்டிங் வந்துட்டோம். ஏன்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஃபோன் வரும், எல்லாம் கிளம்புங்க, ரூமுக்கு திடீர்னு வாடகை கொடுக்க முடியாது. இல்லை ஒவ்வொரு அசிங்கங்களையும் பட்டு அவர் சேரன் நான் பார்ப்பேன், அண்ணன் என்னென்னு சொல்லும்போது, இல்லைடா பார்த்துக்கலாம்டா, இதெல்லாம் கடந்து போகணுண்டான்னு சொல்லிட்டே இருப்பார். அப்படி ஒரு சேரன் ஆட்டோகிராஃப்ன்ற ஒரு படம், அந்த படம் வெற்றி அடைஞ்சு எப்பேற்பட்ட ஒரு வெற்றி அந்த இயக்குனருக்கு கிடச்சின்னு, இந்த சினிமா யாரையும் கைவிடாதுன்றது பெரிய நம்பிக்கையை கொண்ட ஒரு இடம் தான் அந்த ஆட்டோகிராஃபுடைய வெற்றி. அதே சேரன் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயமும் பார்க்கும் பொழுது அவருடைய வளர்ச்சியில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆதவன் சொன்னார், இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஃபினான்ஸ் போகிறேன். ஏன்னா ப்ரொடியூசர் சொல்லணும், ப்ரொடியூசரும் அவரும் ஃப்ரெண்ட்ஸு. அவர் சொன்னார், யாரோ ஒருத்தனை போய் நான் ஹீரோ ஆக்குறதுக்கு என் நண்பன் நீயாடா, அந்த காசு வந்தாலும் சரி வரனாலும் சரின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய ஹோப் கொடுத்த ஒரு ப்ரொடியூசருக்கு தயவுசெய்து ஒரு கைத்தட்டல். ஏன்னா பணத்தை தாண்டி அவனுடைய கிரியேட்டிவிட்டிக்காக அவர் செஞ்ச இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுத்தல் இத்தனை பேரை வாழ வச்சிருக்கு. இங்கே உழைச்ச அத்தனை பேருக்கும் இஎம்ஐ கட்டுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இன்னொன்று என்னென்னா, முக்கியமாக என்னுடைய ஆதவன் ஐயாவை பற்றி சொல்லி ஆகணும். ஆதவன் ஐயா வந்து நாட்டிலே இருக்கிறது இல்லை. நாட்டில் இருந்தால் தானே ஷூட்டிங் கூப்பிடுவாங்க. இவர் எப்போ பார்த்தாலும் யூஎஸ் போயிடுறாரு. உண்மையை சொல்லுங்கள், யூஎஸ் தானே போகிறீங்க, யூஎஸில் போயிட்டு நல்லா சம்பாதிக்கிறாரு. எனக்கு பாருங்கள், இப்போ கேட்கும் கூட என்னை கூப்பிடாங்க, வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மறைமுகமாக வாய்ப்பு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஐயா இதுங்க இப்போ எங்களை மட்டும் செய்றீங்க வச்சு, அதனால் இது சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் உண்மையிலேயே அவர் பாதி நேரம் யூஎஸில் தான் இருக்கார். நான் தான் சொன்னேன், அடுத்த வாட்டி எங்களையும் கூப்பிட்டு போங்க, நான் பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன், நல்லா ஏதாவது பண்ணுவேன், ஜிம்மிக்கு பண்ணேன், நடிக்கிறதுக்கு நான் வந்துட்டேன், என்ன வேணால் செய்யலாம், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அது ஐயா யூஎஸ் போங்க, கூப்பிட்டு போங்க, ரொம்ப சந்தோஷம். பெரியவர்கள் எல்லாரும் வயசில் மீதின எல்லாருமே இருக்கீங்க. இது வந்து ஒரு முழுக்க ஒரு மனக்குமுறர்கள் தான். நிறைய தயாரிப்பாளர்களை வாழ வைக்கிறதுக்கு நாங்கள் பிளாக் பாண்டி போய் நின்று ஒரு விஷயம் செய்ய முடியாது. இங்கே இருக்க திரை ஜாம்பவான்கள் வெங்கடேஷ் சார், பிரபாகரன் சார், பாக்யராஜ் சார், பேரரசன், தேவானி மேம், எல்லாருமே சேர்ந்து ஏதாவது ஒரு பெரியவங்க இருக்கீங்க, எங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க இருக்கீங்க, ஏதாவது ஒரு வழி செய்யுங்க, நல்லபடியாக இருக்கட்டும். இந்த படம் நல்ல வெற்றி அடையணும், பெரிய லெவலில் வெற்றி அடையணும். எங்கள் ப்ரொடியூசருக்கு நிறைய காசை இந்த இயற்கையும் இறை சக்தியும் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும் சார். அதில் எல்லாரும் எங்களை மாதிரி கலைஞர் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க, இயக்குநர்களை உருவாக்குங்க. ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், லைக்கா இன்றைக்கி மூடப்பட்டதுன்னு 2 நாள் முன்னாடி ஃபீல் ஆச்சு. ஐயோ இவ்வளோ பெரிய நிறுவனம் மூடிட்டாங்கன்னு. சார் அவங்க ஒரு 20-30 படம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த காசுக்கு ஒரு 500 டைரக்டர் இந்த படத்தில் உருவாக்கி விட்டுருக்கலாமே சார். 500 படத்தில் 400 படம் ஹிட் ஆயிருந்தாலே இந்த கம்பெனி இன்னும் வேர்ல்டு ஃபுல்லாக பேசப்பட்டிருக்குமேன்னு சொல்லி ஆசை வந்துச்சு. ஆனால் அது பேச முடியாது. தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. தேனப்பன் அவர்கள், தேவயானி அவர்கள் மற்றும் அரவிந்த்ராஜ் அவர்கள், எஸ்ஆர் பிரபாகரன் அவர்கள், இந்த படம் சம்பந்தப்பட்ட, அதாவது ஹீரோவாகவும் இயக்குநராக இருக்கும் சதாசிவம், ஹீரோயின், இசையமைப்பாளர் ஸ்ரீநாத் மற்றும் தயாரிப்பாளர் உள்பட நம்ம ஆதவன், பாண்டி எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இயக்குனர் சங்கத்தில் ஆதவன் தான் சொன்னார்ல, இயக்குனர் சங்கமே உட்காந்துருக்குன்னு, எல்லாம் பேரரசு சார் அவர்களுக்காக தான். பரவாயில்ல, இவர் நம்ம பிரபாகரனையாவது பேரரசு சார் கூப்பிட்டார், என்னையே வந்து யாரும் கூப்பிடல, நம்பியை கூப்பிட்டாப்புல. எங்கள் யூனியனுடைய ஒருங்கிணைப்பாளர் நம்பி வந்து ஃபோன் பண்ணி, சார் இந்த படத்தை ஆடியோ ஃபங்க்ஷன் நீங்கள் வரணும் அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னா, இல்லை சார் நீங்கள் இது வந்து பேரரசு சாருடைய அசிஸ்டண்ட்டு அப்படின்னாரு. பேரரசு சார் அசிஸ்டன்ட் சொன்னவொன்னே அப்புறம் மறுக்க முடியாது, கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். ஏன்னா பேரரசு வந்து அந்த அளவுக்கு எங்கள் சங்கத்துக்கு வந்து இன்றைக்கி உழைச்சிட்டு இருக்கிற ஒரு உழைப்பாளி. ஸோ அந்த அன்றைக்கி நானும் சங்கத்தின் இணைச்செயலாளர்ன்ற முறையில் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனை கலந்துக்கணுன்ட்டு வந்தேன். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் சங்கத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸில் 90% ஆட்களுக்கு வந்து இவருடைய பாதிப்பு இல்லாமல் அவங்க சினிமாவுக்கு வந்திருக்கவே மாட்டாங்க. அதுதான் எங்கள் எழுத்தாளர் சங்க தலைவர் திரு பாக்யராஜ் சார் அவர்கள். எந்த டைரக்டர் கேட்டாலும் சரி தான், அவருடைய பாதிப்பு, அவர் படங்களை பார்த்தோம், அவருடைய இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பாக்யராஜ் சார் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். நான் மீண்டும் அவரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு எதுக்காக இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா, பாக்யராஜ் சார் அவர்கள் வந்து நான் முதலாக சந்தித்தது ஒரு விமான பயணத்தில் தான்.
நான் அவருடைய தீவிர ரசிகன், அவருடைய படங்கள் ரெஃபரன்ஸ் அவ்வளோ பார்ப்பேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டில் பார்க்குறப்ப இது ஃப்ளைட்டில் உள்ளே தான் உட்காரும்போது தான் பார்க்குறேன், என் பக்கத்தில் வந்து உட்காருறது அவர். எனக்கு ஷாக்கு, உடம்புலாம் வளவலம் விளக்குது. ஒரு புக்கோடு உட்காந்தாரு. வணக்கம் சார் அப்படின்னா திரும்பி பார்த்து வணக்கம் அப்படின்னா, சார் நீங்கள் மறந்துருப்பீங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. அது புக்கை படிச்சுட்டு, அப்போ சார் நான் டைரக்டர் வெங்கடேஷன் தெரியும் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், அவருடைய படங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். சார் நீங்கள் விடிவரை காத்துற படத்தை திரும்பவும் ரீமேக் பண்ணலாமா சார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். இது இருக்கும் ஒரு 12 வருஷமாக இருக்கும். ரீமேக் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்கும்போது, நான் பண்ணணும்னு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அவருடைய படங்கள் எல்லாமே ஒரு இன்னைய வரைக்கும் படைப்பாளர்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான். அதே போல் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆதங்கம் என்ன உண்டுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாக்டர்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டருங்க அப்படிம்பாங்க. ஒரு பில்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கன்ஸ்ட்ரக்டருங்க, அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியருங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் சினிமாவில் மட்டும் குறிப்பாக அதுவும் இயக்குநர்களை எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஏதோ அவங்க ஒரு பழைய பீஸ் அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து எல்லாத்தையும் இருக்குது. தயாரிப்பாளர்கிட்ட இருக்குது, ஹீரோக்கிட்ட இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. இதை நான் குற்றச்சாட்டாக சொல்லலை, அந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது பாக்யராஜ் சார் இருக்காருன்னா திரைக்கதையில் இன்னைய வரைக்கும் அவருடைய கதையில் ரெஃபரன்ஸ் பண்ணி நிறைய படங்கள் நானே சொல்லுவேன். அவருடைய படங்களையும் இன்னும் இப்போ ரீசெண்டாக வந்து ஹிட்டான படங்களையும் ஈஸியாக ரெஃபர் பண்ணலாம் திரைக்கதைக்கு. அப்படி அவருடைய திரைக்கதையில் வந்து இன்றைக்கும் அவருடைய திரைக்கதையினுடைய பேட்டர்ன் தான் போயிட்டுருக்குங்கள எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வாங்க சினிமாவை பற்றி பேசலாம்னு அவர் சார் ஒரு புக் எழுதியிருந்தார். அந்த புக்கை படிச்சிங்கன்னா, அந்த புக்கை படிச்சுட்டு நீங்கள் திரைக்கதை எழுதிடலாம். அவ்வளவு ஈஸியாக திரைக்கதையை பற்றி சொல்லியிருப்பார். ஒவ்வொரு அத்தியாயமும் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அத்தியாயம். இப்போ தான் அதை ரீபப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அந்த புக்கை. நம்ம திரையுலக நண்பர்கள் யாராவது சினிமா ஆர்வலராக இருந்தீங்கன்னா அந்த புக்கை வாங்கி படிங்க. அவ்வளோ இன்ஃபர்மேஷன் அந்த புக்கில் இருக்கும். சரி, இப்போ என்னென்ன மேட்ரு, மலையாளத்தில் சமீபத்தில் ஒரு பட்டையை கிளப்பிட்டு இருக்கிற ஒரு நடிகர் கம் இயக்குனர் அப்படின்னா ஃபாசில் ஜோசப். அவருடைய படங்கள் எல்லாமே அங்கே ஹிட்டு. அவர் கதை எழுதி வேறு டைரக்டர் பண்ணாலும் அந்த படம் ஹிட்டு. அப்படி அவர் வந்து கதைகளை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோமே, உதயகுமார் ஆரம்பித்து எல்லாருமே, நானும் பல மடியில் பேசியிருக்கேன், கண்டென்ட்டுன்னு. அந்த கண்டென்ட் என்னங்கிறதுக்கு அவர் படங்கள் தான் உதாரணம். ஸோ கண்டென்ட் எங்கேயுமே இல்லை, லைஃப்பில் இருக்குது, அங்கேருந்து எடுத்து பண்ணாலே அந்த படங்கள் ஹிட் ஆகும் அப்படின்னு அவர் வாசில் ஜோசப் எல்லா படத்துலையும் இருக்குது. இதை நமக்கு அப்போவே காட்டிட்டாரு நம்ம திரையுலக ஜாம்பவான் திரு கே. பாக்யராஜ் சார் அவர்கள். கோயம்புத்தூர் நமக்கு தெரியாத ஊரெல்லாமே அவர் படத்தில் வந்து சொல்லியிருப்பார். நிறைய சம்பவங்கள் அவர் படத்தில், மௌன கீதங்கள் ஆரம்பித்து உருகை ஓசை ஆகட்டும், எல்லா படங்களையுமே அவருடைய அந்த கேரக்டருடைய எளிமை, அவர் எங்கேயோ பார்த்த எங்கேயோ சந்தித்த மனிதரில் ஹீரோ ஆக்கிடுவார். எங்கேயோ மறக்க முடியாத ஒரு கேரக்டர் சந்திச்சிருப்பார், அதை வந்து அவர் வந்து ஒரு கேரக்டராக மாற்றிடுவார். உருகை ஓசில் சங்கிலி முருகன் கேரக்டர் எப்படி வந்துச்சுன்னு அந்த புக்கில் எழுதியிருப்பார் பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். இதைத்தான் ஃபாசில் ஜோசப் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நான் சொல்கிறேன். ஆரம்ப காலத்தில் பாலச்சந்திர மேனன் ஒருத்தர் இருந்தார் சாருடைய பீரியடில். சார் ஹீரோ நடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே சாருடைய படங்கள் மாதிரியே அங்கே பாலச்சந்திர மேனன் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ ஃபாசில் ஜோசப் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இன்றைக்கி வர்ற இயக்குனர்கள் எல்லாருமே பாக்யராஜ் சார் பேட்டர்னில் வந்து கதையை எடுத்து ட்ரெண்டுக்கு டக்குன்னு பண்ணாங்கன்னா நிச்சயமாக அது ஹிட் ஆகும். சமீபத்திய உதாரணம் மீண்டும் சொல்கிறேன், ஆணித்தரமாக சொல்கிறேன், டிராகன். அந்த இயக்குனர் எடுத்த அந்த இதுக்கு முன்னாடி இந்த லவ் டுடே ஆகட்டும், டிராகன் ஆகட்டும், கதை இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்கும். ஆனால் ப்ரெசன்டேஷன் எல்லாமே சாருடைய படங்களுடைய பேட்டர்னில் இருக்கும். அவர் பார்த்துலாம் பண்ணல, பேட்டர்னில் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இப்படி நம்ம வந்து நம்ம கையிலேயே நிறைய கதைகள் இருக்குது. அந்த வகையில் இந்த சதாசிவம் இஎம்ஐயை வந்து அவரே பாக்யராஜ் சார் பாணியில் ஹீரோவான் நடித்து இயக்கியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். ஆடியன்ஸு ஏற்றுக்குவாங்களா, கூட்டம் வருமா வராதா, அதெல்லாம் வந்து இப்போ வந்து எந்த படத்துக்குமே வந்து கூட்டம் வரலாம், நம்ம ரிலீஸ் ஆகி அந்த ரிசல்ட் வர வரைக்கும் தெரியவே தெரியாது. படம் நல்லா இருக்குன்னா இங்கே இருக்கிற பத்திரிக்கையாளர்களே இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. படம் சூப்பர்னு முதல் ஷோ முடிஞ்சு போகும்போதே சொல்லிடுவாங்க. நல்லா இல்லைன்னா பேசவே மாட்டாங்க, ஃபோனும் வராது. அப்போயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம படம் எதுவும் இங்கே தப்பு இருக்குது அப்படின்னு. அப்படி முதல் ரசிகர்கள் பத்திரிகையாளர்கள் தான். இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் ஆடியன்ஸ் ரிசல்ட்டு நான் பல படங்களை பார்த்துருக்கேன். ஸோ இந்த இஎம்ஐ வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட வருதுன்னு தெரியுது. அதாவது வந்து இஎம்ஐ வாங்கினா என்னென்ன பாதிப்பு வருது, எப்படிலாம் மிரட்டுவாங்க, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாத விஷயங்கள் அந்த படம் பதிவு பண்ண போது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல கண்ணோட்டோட வருதுன்னு தெரியுது. அதை சதாசிவன் நல்லாவே பர்சன்ட் பண்ணியிருப்பார். முதல் படம் பண்ணுறதும் அதுவும் புதிய தயாரிப்பாளர் பண்ணுறதும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டத்தோடு தான் பண்ணியிருக்காங்க.
லக்கிலி அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேரரசு சார் இருந்திருக்காரு. அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அப்புறம் குறிப்பாக நான் வந்து எனக்கு ஆதவன் தெரியும் அப்படின்றதால அவரை பற்றி நான் பேசணும். ஆதவன் உண்மையிலே வந்து ஒரு இப்போ சொல்லியிருந்தாலே எனக்கு வருஷத்துக்கு ஒரு படம் தான் வருதுன்னு. அவர் நிறைய படம் பண்ண வேண்டிய ஒரு நடிகர். அவ்வளோ திறமை அவர்கிட்ட உண்டு. அவர் மாதிரி மிமிக்ரி பண்ணி யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. எப்படிப்பட்ட நடிகர்னாலும் அவர் வாட்ச் பண்ணால் ஒரு ஒரு ஒன் டே எல்லாம் அவர் ப்ராக்டிஸ் பண்ணி பேசிடுவார். என்னுடைய சண்டை மாறுதம்னு படத்தில் வந்துட்டு அவர் காதல் தண்டபாணி அவர்கள் வந்து படம் முடிகிற தருவாயில் காலமாயிட்டார். அப்போ டப்பிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு வந்து ஆதவன் பேசினா கரெக்டாக இருக்கும்னாங்க. நான் சொன்னேன் சரி எடுத்து காமிங்க பார்ப்போன்ட்டு நான் போயிட்டேன். அப்போ எனக்கு வேறு வேலை இருந்துச்சு, எடிட்டிங் வேலை. ஆதவன் பேசியிருந்தார். வந்து பார்த்தா எனக்கு அவராக பேசினார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே அக்யூரேட்டாக காதல் தண்டபாணி பேசினார். இன்றைக்கும் சண்டமரம் படத்தில் காதல் தண்டபாணி பேசுனது அவர் தான். அப்படி ஒரு அற்புதமான ஒரு டேலண்டான ஆள். கொஞ்சம் நடிகை பாஸ் நீங்கள் பண்ணதுன்னு அது அந்த நிகழ்ச்சியில் அவ்வளோ பாப்புலரான நிகழ்ச்சியை பண்ணார். இன்னும் சொல்ல போனால் ரீல்ஸ்லாம் வர்ற காலத்துக்கு முன்னாடியே பயங்கர வைரலான ப்ரோக்ராம் அது. அவர் பாண்டி எல்லாருமே இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக வந்திருக்காங்க. குறிப்பாக தயாரிப்பாளரை சொல்லணும். ஒரு புதிய படத்தை எடுத்து அதை நம்பிக்கையோட அந்த டைரக்டரே ஹீரோவாக்கி அவர் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தேவயானி அவர்கள் வந்து டைரக்டராக இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டைட்டில் சொல்லாமா வேண்டாமா? சொல்லாங்களே. அவங்க படத்துடைய டைட்டில் வந்து கைக்குட்டை ராணி அப்படின்னு வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த டைட்டில். ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டைட்டிலாக இருந்துச்சு. இந்த டைட்டில் கேட்டோன்னே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு அந்த டைட்டில். அது அவங்களுடைய முதல் டைரக்ஷனில் வரக்கூடிய படம். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த இஎம்ஐ நிச்சயமாக ரசிகர்களை கவர்ந்து இந்த தயாரிப்பாளர் 10 பேரை கூட்டு வரேன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. 10 பேர் இல்லை, இன்னும் 20 பேரை கூட்டு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய சின்ன படங்கள் வந்து வெற்றி அடையணும்னு வாழ்த்தி விடைபெறும்.